Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு bridal blouse ஓட sleeve design வந்து பார்க்க போறோம் and இந்த blouse ஓட sleeve design பாத்தீங்கன்னா நமக்கு full and full ரொம்ப ஹெவியான work and யூசுவலாவே நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் லைக் பண்ணுற டிசைன் தான் இது அண்ட் இந்த மாதிரி டிசைன் வந்து ஆல்ரெடி 2 டிசைன் வந்து நான் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த செக் மாடலில். ஸோ செக் மாடலில் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது டிசைன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து ஒரு லைன் பார்டர் வந்து நான் கொடுக்க போகிறேன் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சுக்கு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு செக் டிசைன் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் தான் நம்ம பண்ண போகிறோம் அண்ட் பார்டரில் மட்டும் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த blouse டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரீ அண்ட் பிங்க் வித் டார்க் க்ரீன் காம்போவில் வந்துருந்துச்சு அண்ட் கிளைண்ட் வந்து நமக்கு டார்க் க்ரீனில் வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 4 லைன் ஜரி அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன் அண்ட் இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த A1 மம்தா பிராண்டில் இருக்க கோல்டு ஜரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது 4 லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட் வைக்க போகிறேன். உடன் நீடில் நான் வந்து பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் காட்டன் சூயிங் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 பீடாக அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சுகர் பீடு வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம 2 பீடுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தூக்கி வந்துடும். ஸோ நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ சுகர் பீடு வந்து நான் இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து நான் ரவுண்ட் பீடு வந்து வைக்க போகிறேன் அண்ட் ரவுண்ட் பீடு பார்த்திங்கன்னா நான் வந்து நம்பர் 4 ரவுண்ட் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் 2 பீட் இந்த மாதிரி ஸ்டிக்காக இருக்கும். அப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்படி ஒரு பீடாக அட்டாச் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பீடு அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது நம்பர் 4 தான். ஸோ இதுக்கு விட அதிக சைஸுன்னா நம்ம கண்டிப்பாக 2ஆக கட் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஸோ இதே மாதிரி 1 லைன் ஃபுல்லாக வைக்கணும். ரவுண்ட் பீட் வச்சுட்டு அகெயின் ஒரு லைன் நான் சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இந்த கோல்டு கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோல்டு கலராக இருக்கும். கட் ஸ்டோனு திலகம் ஷேப்பு அண்ட் இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக நமக்கு கீழே கேப் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாகிடும். அண்ட் இங்கேயும் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளூ ட்ரை ஆகாது, ஸ்பேஸிங் ஈவனாக கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக வைக்கணும். அண்ட் இந்த ஸ்டோன் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கையோட அடுத்தடுத்த ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிரும். ஸோ லுக் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இது நல்லா ட்ரை ஆகணும். பட் அதே டைமில் வந்து நம்ம இந்த இடத்துல பண்ணுற ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பண்ணுற ஒர்க் பண்ணால் தான் நமக்கு கிளம்ஸி ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இந்த சைடு வந்து நான் ரவுண்ட் பீட் வைக்க போகிறேன் அண்ட் நான் அகெயின் நம்பர் 4 ரவுண்ட் பீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் பீட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பெரிய லூப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
இப்படி லாக்கிங் மெத்தடில் லாக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அடுத்த பீட் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இங்கேயும் வந்து பீட் லாக்கிங் மெத்தடில் லாக் பண்ண போகிறோம். ஒரு பெரிய லூப்பாக எடுத்துட்டு இந்த லூப்பை இந்த மாதிரி இந்த பீடை சுற்றி வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கொஞ்சம் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அகெயின் இன்னொரு ரவுண்ட் பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து நான் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரவுண்ட் பீடை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அண்ட் சுகர் பீட் பார்த்திங்கன்னா நான் வந்து அயன் நீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து சுகர் பீட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இந்த ரவுண்ட் பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல எண்ட் ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து டேரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு இப்படி வரும். பட் ஆனால் இங்கே ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ச் ஷேப்பில் வந்துருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இதை சுற்றி வந்து வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணி இந்த பீடுக்கு ஒட்டியே நம்ம போடணும். ஸோ இப்போது இங்கே வந்து நமக்கு எண்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஆனதுக்கப்புறமா அகெயின் வந்து இங்கே ஒரு பிளெயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிளெயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் நம்ம சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் சுகர் பீட் பார்த்திங்கன்னா நான் வந்து அயன் நீடில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ த்ரெட் எடுத்தாச்சு. இப்போது ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பீடு போட்டுட்டு ஒரு ஸ்டிச், ஒரு பீடு போட்டுட்டு ஒரு ஸ்டிச், அகெயின் ரெண்டு பீடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச், நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச், ரெண்டு பீடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச், அகெயின் ரெண்டு பீடு போட்டுட்டு ஒரு ஸ்டிச், ரெண்டு பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு கரெக்டாக ஷார்ப்னஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம் எண்ட் நாட் வந்து போட்டாச்சு. ஸோ இதே மெத்தடில் இன்னும் பேலன்ஸ் இருக்க ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த டிசைன் நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்டரில் நம்ம கொடுக்க போகிற ஃபைனல் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ்லலாம் வந்து நம்ம பீடு வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு இந்த கேப்பில் வந்து ஒரு பீடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லூப் வந்து இப்படி வர மாதிரி வச்சு கீழே இருக்க த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பீடு வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போது இங்கே எந்த இடத்துல இந்த கேப்லலாம் வைக்கிறோமோ அதே இடத்துல இங்கே மேலேயும் வைக்கணும். ஸோ அது நம்ம சைமல்டேனியஸாக இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். ஸோ ரெண்டு பீடு அட்டாச்சாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு சிங்கிள் பீடாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பெருசாக ஒரு லூப் வந்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்க த்ரெட்டு பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கேப்பில் இங்கே வந்து சுகர் பீடு வச்சுட்டு இங்கே வந்து ரவுண்ட் பீடு வச்சுட்டு இந்த மாதிரி பெரிய லூப் எடுத்து லாக் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுக்கணும். ஸோ இங்கே நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பெருசாக ஒரு லூப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேப்பில் ஸோ இப்போ இந்த பார்டர் டிசைன் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவில் ஒர்க் பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் லைனாக போட்டிருக்கேன். அண்ட் இந்த லைன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் சுகர் பீடு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம 2 பீடாக கொடுக்கணும். ஸோ இந்த குட்டி லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த லைனில் காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய லைனில் காமிக்கலான்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போது 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச், 2 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச், 2 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச், again 2 பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் எல்லா லைன்ஸ்லையுமே நம்ம வைக்கணும். ஸோ இப்போது இந்த டைரக்ஷனில் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ 2 பீடாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வரும்போது நம்ம ஒரு பீடு போட்டாச்சு. இப்போ இங்கே க்ராஸ் பண்ணும்போது டேரெக்டாக இந்த ஸ்டிச்சு மட்டும், வெறும் இந்த த்ரெட்டு மட்டும் இந்த சைடு கொண்டு வரணும். ப்ளெயினாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த லைன்ஸ் மேலேயே நம்ம பீடு வைக்கணும். ஸோ வைக்கும்போது லைட்டாக க்ராஸாக இருந்தால் அதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போது செக் டிசைன் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பீடு வந்து வைக்க போகிறேன். ஸோ பீடு வைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துலையும் நமக்கு இந்த மாதிரி ஜாயின் ஆகுது இல்லை. ஸோ இந்த ஜாயின் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து பீடு வைக்கணும். ஸோ இப்படி ஒரு பீடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேரெக்டாக இந்த த்ரெட்டை இந்த சைடு எடுத்துகிட்டு வரணும். ஒரு பிளைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச், ஸோ இங்கே ஒரு ஸ்டிச், இங்கே ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச், இன்னொரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி பீடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து எண்ட் நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பீட் வந்து வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதோட லுக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸு. அண்ட் இந்த ப்ளவுஸில் இருக்க இந்த டிசைன்ஸ், செக் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் இது. அண்ட் இந்த ப்ளவுஸில் கீழே பார்த்திங்கன்னா நான் ஹேங்கிங்ஸும் வந்து நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கில் வந்துட்டு சேம் நம்ம பார்டரில் என்ன டிசைன் கொடுத்தோமோ அதே டிசைன் கொடுத்துட்டு புட்டா டிசைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.